நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது, இன்றைய தமிழ் திரை உலகத்தில் சிறு வயதிலே கதாநாயகனாக நடித்து இன்றைக்கு தனுஷ் அவர்கள் 2002ஆம் ஆண்டு அவருடைய தந்தை கஸ்தூரி ராஜா தயாரித்து இயக்கிய திரைப்படத்தில் நாயகனாக துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார். அதனை அடுத்து தன்னுடைய அண்ணன் இயக்கிய திரைப்படத்தில் மீண்டும் காதல் கொண்டேன் கதாநாயகனாக நடித்து ஓரளவுக்கு வளர்ந்து வரும் நடிகனாக மாறியதோடு அவர் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருந்தார். இவர் 2003ஆம் ஆண்டு திருடா திருடி 2003ஆம் ஆண்டு நடித்து வெளிவந்த ஒரு திரைப்படம். கமர்ஷியலான இந்த திரைப்படம் சிறப்பான ஒரு திரைப்படமாக அமைந்தது. அதனை அடுத்து சுல்லான் என்ற சுறுசுறுப்பான ஒரு திரைப்படம். சுல்லான் என்று சுறுசுறுப்பான திரைப்படம். இதில் துள்ளி எழுந்து நடித்த தனுஷினுடைய படம் சிறப்பாக இருந்ததாக சொன்னார்கள். 2004ஆம் ஆண்டு புதுப்பேட்டை, 2006ஆம் ஆண்டு பொல்லாதவன் பொற்காலமாக அமைந்தது தனுஷுக்கு. இந்த பொல்லாதவன் சிறப்பான திரைப்படம் என்று பேசப்பட்டது, சொல்லப்பட்டது. ஆடுகளம் 2011ஆம் ஆண்டு தேசிய விருது வாங்கி தந்த திரைப்படம். தமிழ் நடிகர் இளம் வயதிலே சிறந்த நடிகர் என்று இந்தியா திருநாடு திரையுலகம் தேர்ந்தெடுத்த திரைப்படம் ஆடுகளம். சுல்லானுக்கு கிடைத்தது. வேலையில்லா பட்டதாரி என்று இப்படி இவருடைய வெற்றி படங்கள் தொடர்ந்து பல படங்களை தயாரித்து இயக்கி கூட டைரக்ஷன் கூட செய்திருக்கிறார். அவருடைய நடிப்பில் இயக்கத்தில் வெளிவர இருக்கின்ற திரைப்படம், தன்னுடைய இயக்கத்திலும் தயாரிப்பிலும் இட்லி கடை என்ற திரைப்படத்தை மதுரை பகுதியிலே இவரே நடித்து தயாரித்து இயக்கிய இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இதனை அடுத்து அவர் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய திரைப்படத்தை பற்றியும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இளம் துள்ளல் நடிகராக துள்ளுவதோ இளமை என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்து இன்றைக்கு மறுக்க முடியாத மறுக்கப்படாத ஒரு நடிகராக தமிழ் திரை உலகத்தில் பவனி வருகின்ற தனுஷ் அவர்கள் நடித்து தயாரித்து இயக்கிய இட்லி கடையை அடுத்து தனுஷ் அவர்கள் நடிக்க போகும் திரைப்படம் போர் தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நடிக்க உள்ளார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது தனுஷின் 54வது படமாகும். இதில் நாயகியாக மமுதா பைஜு நடிக்க உள்ளார் என்றும் இப்படத்தில் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஜி.வி. பிரகாஷ் இளம் இசையமைப்பாளர். இன்றைக்கு இசையிலும் நடிப்பிலும் கதாநாயகன் என்ற போர்வையிலும் பவனி வருகின்ற ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைக்கிறார். இந்த நிலையில் தனுஷின் 54வது பட பூஜையின் வீடியோவும் அந்த படம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், தனுஷ் 42வது பிறந்த நாளை
கேக்கு வெட்டி சிறப்போடு கொண்டாடி மகிழ்ந்தார். இளம் வயதில் 18 வயதில் கதாநாயகனாக இளமை துள்ளலோடு நடித்த தனுஷ் அவர்கள் தனது 42 வயதுக்குள்ளாக சிறந்த நடிகருக்கான இருமுறை தேசிய விருதை பெற்றிருக்கிறார். இந்த தேசிய விருதை பெற்று இன்றைக்கு தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் என்று பவனி வந்து கொண்டிருக்கின்ற இளம் வயது கதாநாயகன் 42வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார் என்று தெரிவித்தார்கள். சென்னையில் போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் முன்பாக ரசிகர்கள் குவிந்தார்கள். ரசிகர்களை சந்தித்து தனுஷ் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் என்றும், தனுஷ் பிறந்தநாளை ஒட்டி அவர் நடித்த வட சென்னை படம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஒரு திரை அரங்கத்தில் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டது. இதையொட்டி தியேட்டரில் ரசிகர்கள், நடிகர்கள் தினேஷ், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோரும் படத்தை பார்த்து ரசித்தார்கள் என்ற தகவலோடு 42வது பிறந்த நாளை விழாவை கொண்டாடும் இளம் நடிகர், இன்றைக்கு வெற்றி நடிகர், வெற்றி தயாரிப்பாளர், வெற்றி இயக்குனர் என்ற அடைமொழியை தன்னுள் அடக்கி இருக்கின்ற தனுஷ் அவர்களை நமது நீலமலை தொலைக்காட்சியினுடைய சிறப்பு செய்தியாளர் ஆசா அமித் அவர்கள் சென்னையிலே இருந்து சென்னை ரவியோடு இந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய செய்தியாளர்கள் ஆசா அமித் சென்னை ரவியோடு நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் வாழ்த்துக்களோடு இந்த சிறப்பான செய்தியை நமது நீலமலை தொலைக்காட்சியில் வழங்குகிறோம். இதனை நான் சொல்ல சொல்ல சிறப்பாக அதற்கான காட்சிகளை சிறப்போடு இதில் தொகுத்து வெற்றியான ஒரு செய்தியாக வழங்கிய நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்தியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும், உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, சென்னையில் இருந்தும் பல்வேறு சிரமங்களுக்கிடையிலே செய்தியை கோர்த்து தொகுத்து வழங்கக்கூடிய நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே இந்த செய்திகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்று உங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்